மோலிவுட் டோலிவுட்னு எவ்வளவு நாள் ஆட்டம் போட்டீங்க, ஆரம்பிச்சிருச்சுடா எங்க கோலிவுட் ஆட்டம் மறுபடியும் வராங்க அப்படின்னு சொல்ல ஆசைதான். ஆனா அடுத்து வரப்போற 6 மாசம் எத்தனை ஹோப்ப உடைக்க போகுதுன்னு தெரியல. ஆமா ஆமா பாலுக பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் பண்ணாம வரிசையா வாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? எனக்கே எட்டுலதான்டா தெரியும். எடுவட்ட வேலை போடா. அப்புறம் என்ன டோலர் டோலிகளே, வழக்கம் போலதான். சன் மியூசிக்ல எப்படி தளபதியோட சாங் வந்தா பின்னாடியே தலை சாங் வருமோ, அதே மாதிரிதான் ஃபேன்ஸுக்கு தலை அப்டேட்டும் வரும். இப்ப கூட அதே மாதிரிதான் வந்திருக்கு. அதுதான் குட் பேட் அக்லியோட 2வது லுக் போஸ்டர். எப்படி இருந்தா நெருப்பு மாதிரி இருந்தா சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு ஆதிக் நடித்த மார்க் ஆண்டனியை பார்த்துட்டு அடுத்த படம் தலை கூடன்னு தெரிஞ்சதும், ஆமா அனில்னு இல்லாம எல்லாருக்குமே தலைய ஃபுல் ஆக்ஷன்ல மட்டும் இல்லாம மங்காத்தால பார்த்த மாதிரி ஒரு தக்கிங்கா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். யாராவது ஒரு ஆசை நிறைவேற்றினீங்களா? நாங்கள் யாருமே எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றவே இல்லை. இப்பவும் அந்த நம்பிக்கை ஆதிக்னா மேல இருக்கு. ஆனா அதுக்குன்னு இப்படி எல்லாம் போஸ்டர் விடும்போதுதான் கொஞ்சம் பதறுது. எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். ஓவராலா போஸ்டர் சும்மா பக்கா மாசா இருக்கு. அதுவும் கூலிங் கிளாஸ்ல பில்லா ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சதால செம்ம மாசு. இருந்தாலும் வேண்டா சார், தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்காதீங்க சார். ஃபேன்ஸ் பாவம் சார். வேண்டா சார், வேணா சார். உங்க காலில் விழுவதுக்கு தமிழ்நாடே காத்திருக்கடி பண்ண வேணாம்னு சொல்லி திடீர்னு அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கறது, இல்லைன்னா 2-3 வருஷத்துக்கு இருக்க ஒரு படம் கொடுக்குற நம்ம தலையே ஒரு படத்துல கமிட்டா இருக்கிறப்ப அடுத்த படத்துக்கு போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சு செகண்ட் லுக்கே விட்டாரு. ஆனா இந்த லைக்கா பையன் விடாமுயற்சிக்கு ஒரு அப்டேட் விடுற மாதிரி தெரியலையே. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. நீ சினிமாடே போடுறா. நல்ல தம்பி சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ணிட்டு போற. சரிங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியாக பண்ணிடலாம் சார்.